ஓலா, ஊபர் மாதிரி தனியார் கேப் ஆப்புகள் அடிக்கடி கட்டணத்தை உயர்த்தி மக்களை கஷ்டப்படுத்துறதுனால அதுக்கு மாற்றா அரசு ஆதரவு பெற்ற ஒரு புதிய ஆப் வருது. அந்த ஆப்போட பெயர் பாரத் டாக்ஸி ஆப். இது 2026 ஜனவரி 1 முதல் இந்தியா முழுக்க சேவை தொடங்க போறதா அரசு உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த ஆப்போட முக்கிய நோக்கம் என்னன்னா, கூடுதல் கட்டணங்களே இல்லாம நியாயமான விலையில பயணம் கொடுக்கிறது. பயணிகளுக்கும் நல்லது, டிரைவர்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கார், இந்த ஆப் வந்தா டிரைவர்கள் இனிமே தனியார் கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நேரடியா பயணிகளோட இணைக்கப்படுவாங்கன்னு. அதனால டிரைவர்களோட வருமானமும் பாதுகாக்கப்படும், பயணிகளுக்கும் கட்டணம் தெளிவா இருக்கும். இந்த பாரத் டாக்ஸி ஆப் சஹாகாரி டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட்னு சொல்லப்படுற ஒரு கூட்டுறவு அமைப்பின் கீழ் இயங்குது. AMUL, IFFCO மற்றும் NABARD மற்றும் NAFED மற்றும் NDDB மற்றும் KRIBHCO மாதிரி பெரிய பெரிய தேசிய நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. உலகத்திலேயே முதல் முறையா முழுக்க டிரைவர்களுக்கே சொந்தமான தேசிய மொபிலிட்டி பிளாட்ஃபார்மாக இது அறிமுகமாகுது. இப்போதே டெல்லி, குஜராத் பகுதிகளில் 51,000க்கும் மேற்பட்ட டிரைவர்கள் இந்த ஆப்ல சேர்ந்துட்டாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, 0% கமிஷன். அதாவது பயணிகள் செலுத்துற முழு பணமும் டிரைவருக்கே போய் சேரும். ஓலா, ஊபர் மாதிரி சர்ச் பிரைஸ் இங்க கிடையாது. கட்டணம் எப்போதுமே ஒரே மாதிரியா வெளிப்படையா இருக்கும். பாதுகாப்புக்காக டெல்லி போலீஸோட இணைப்பு, நேரலை லொகேஷன் ஷேரிங், கடுமையான டிரைவர் சரிபார்ப்பு மாதிரி வசதிகளும் இதுல இருக்கு. பைக், ஆட்டோ, டாக்ஸி, பெரிய வாகனங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஆப்பே போதும். 24x7 கஸ்டமர் கேர் வசதியும் இருக்கும். அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் கஸ்டமர் கேர் வசதி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அரசு தரப்புல இது கிராமப்புற வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கும் முக்கியமான திட்டம்னு பார்க்கப்படுது.